உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் வகையில் கடந்த ஒரு மாத காலம் கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை அனைவரும் வெகு விமர்சையாக கொண்டாடும் வகையில் கிறிஸ்துமஸ் மரம் புனிதம் செய்து காட்சிக்கு வைக்கப்பட்டது. பேராலயம் வளாகம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள 43 அடி உயரத்திலான கிறிஸ்துமஸ் மரத்தினை பேராலய அதிபர் இருதயராஜ் புனிதம் செய்து மக்கள் கொண்டாட்டத்திற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு வண்ண மத்தாப்புகள் எரிய மின்னொளி அலங்காரத்தில் கிறிஸ்துமஸ் மரம் ஜொலிக்க விடப்பட்டது. வெளிநாடுகளைப் போன்று வேளாங்கண்ணியிலும் கிறிஸ்துமஸ் மரம் இந்த ஆண்டு முதல் முறையாக ஆலயத்தின் பிரதான வாயில் முன்பு திறந்து வைக்கப்பட்டதைக் கண்டு ஏராளமான கிறிஸ்தவர்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். பலிகடாவாக நரக பலியாக ஒப்புக் கொடுக்க போகிறார்கள். இதை பார்த்து கோவப்பட்ட அவர் கோடரை வாங்கி அந்த பர் மரத்தை அடியோடு வெட்டுகிறார். அவர் வெட்டிய அடுத்த நிமிடமே அந்த பர் மரத்திலிருந்து ஓக் மரமானது இளங்களிராக வர ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த மரத்தினுடைய வடிவை பார்த்தீர்கள் என்றால் தந்தை மகன் தூயாவி என்று அந்த வடிவமைப்பிலே இது அமைக்கப்பட்டிருக்கும். எனவே இவர்தான் நம்மை மீட்க வந்த கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவை மையமாக வைத்து அந்த மக்களுக்கு போதித்து இந்த மரத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் என்பது முதல் செய்தி. மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இது நமக்கு நம்பிக்கையை தர வேண்டும். தந்தை அவர்கள் வரலாற்றிலே சொன்னதைப் போல இது ஒரு விடிவெள்ளி. ஆகவே பிறக்கின்ற புத்தாண்டு நமக்கு மகிழ்வான ஆண்டாக கிறிஸ்து அமைத்து தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் ஜெபித்து இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை மந்திரிப்போம். ஆசீர்வதித்து இதனை என் ஜெப வாழ்க்கைக்கு உதவும் சாதனமாக அமையச் செய்து நன்முறையில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெப வாழ்வில் நாங்கள் அனைவரும் வளர்ந்து வளமிக்க எமது வாழ்வால் உமக்கு ஏற்றவர்களாகவும் ஆக. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை காணுகின்ற அனைவருக்கும் உமது அருள் ஆசீர் மேலிருந்து வந்து நாங்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் தாரும். இதற்காக உழைத்த அனைவரையும் இதை காண்போரையும் இதில் இருக்கின்ற இடத்திலிருந்து இது எங்களுக்கு மகிழ்வையும் நிறைவையும் தர அருள் தாரும். ஒளிரச் செய்வார்கள். அப்போது அனைவரும் கைத்தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கைத்தட்டி ஆராதனை. வேளாங்கண்ணி திருத்தலத்தில் புதிதாக கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று 43 அடி உயரமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயை நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொன்றை நாம் செய்கிறோம். இந்த ஆண்டு தந்தையர்கள் எல்லோரும் ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். திருப்பயணிகளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி ஆயருடைய ஆசியோடு இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை நாங்கள் செய்திருக்கிறோம். இது 43 அடிகள் இருக்கிறது. இதே நாளில்தான் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை பற்றிய வரலாறு ஒன்று ஆரம்பமாகி இருந்தது. அந்த வரலாற்றை நாங்கள் இன்று நிறைவு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஆனது நம்பிக்கையையும் இறைவனது அருளையும் ஆசீரையும் இந்த நாட்களிலே நமக்கு தர வேண்டும் என்றும்
பிறக்கப் போகின்ற புத்தாண்டிலே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போல நாம் நமது தமிழகம், நமது நாடு, நமது குடும்பங்கள் எல்லாம் உயர வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை இந்த அளவு உயரத்திற்கு யாரும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்ததைப் போல எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த 43 அடிகளை வைத்து மிகச் சிறப்பாக இறை அருளை பெற்றுத்தர நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அனைவருக்கும் மகிழ்வு, நிறைவு, எதிர்நோக்கு, நம்பிக்கை, அருள் ஆசிரை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி இதை